இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்துல எப்படி ஒரு லெமன் கிராஸ் செடியை வளர்க்கணும், அதுக்கு என்னென்னலாம் மண் கலவை செய்யணும், அதுக்கு நம்ம எப்படி உரமிடணும், அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் 2 விதமான தொட்டியை காட்டியிருக்கிறேன். முதலாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டீப்பா லென்த் இருக்கக்கூடிய ஒரு வகையான தொட்டி, இன்னொன்று அகலமா இருக்கு ஆனா அதனுடைய ஆழம் குறைவா இருக்கிறத பார்க்குறோம். நான் முதல்ல வாங்கி நட்ட செடி இதுதான். ஆனா இதிலிருந்து ஒரு ஈர்க்க பிடிச்சி இங்க நட்டேன். அது இதை விட அதிகமான தண்டை பிடிச்சிருக்கு. காரணம் உங்களுக்கு 2 விஷயம் ஒன்று சொல்லப்படும். முதலாவதாக மண்கலவை தயாரிப்பு முறை. மண்கலவையை நீங்கள் நன்றாக வடிகால் வரக்கூடிய, அதாவது தண்ணீர் விட்டா ஈஸியா ட்ரைனேஜ் ஆயிடும், இருந்தாலும் கூட தண்ணீரை கொஞ்ச அளவுக்கு ஹோல்டிங்காவது பண்ணியிருக்கணும். அப்படியாப்பட்ட மண்கலவையை நீங்க தயார் செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது. தொட்டீர் அமைக்கும் முறை இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது தொட்டீர். இந்த 2 வகையான தொட்டியை பார்க்கும்போது அதிக குருத்து உடையது இந்த டீப்பா இருக்கக்கூடிய தொட்டி தான். இதுல பாருங்க இவ்வளவு இருக்குது, இதுல பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. இது மாதிரி பறந்து குட்டையா இருக்கக்கூடிய தொட்டியை தேர்வு செய்யாம இது மாதிரி ஆழமா இருக்கக்கூடிய தொட்டியை நீங்க தேர்வு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக வளரக்கூடிய தன்மை இந்த லெமன் கிராஸ் செடிக்கு உண்டு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது சன்லைட், அதாவது சூரிய வெளிச்சம். நன்றாக சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடங்களில இது வைப்பது ரொம்பவும் நல்லது. அப்படி நான் வச்சுதான் இந்த அளவுக்கு இருக்குது. அதாவது சன்லைட் கிட்டத்தட்ட 8 மணி நேரமாவது சூரிய வெளிச்சம் இதுல பட வேண்டும். அப்படி பட்டுச்சுன்னா இந்த செடி நன்றாக வளரும். இன்டோர் பிளான்ட் இல்லை, இது அவுட்டோர் பிளான்டா தான் நம்ம வளர்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக உர மேலாண்மை. வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் ஆர்கானிக் உரமான கவு மண்ணூர், கோட் மண்ணூர் போன்றவற்றை நீங்கள் தொடர்ந்து வாரத்திற்கு இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை விட்டுட்டு வந்தீங்கன்னா அது ரொம்பவும் நல்லது. இது போன்ற உரங்களை, அதாவது கவு மண்ணூர், இது கோட் மண்ணூர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க இடத்துல என்ன கிடைக்குதோ அதை 2 வாரங்களுக்கு ஒரு முறை இதனுடைய மேற்பகுதியில விட்டு நன்றாக கிளறி விட்டு வந்தீங்க அப்படின்னா நன்றாக வளரக்கூடிய தன்மை இந்த கோட் மண்ணூருக்கு உண்டு. நான் இந்த உரங்களை தான் 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ கம்பல்சரி நான் கொடுக்குறேன். இது நன்றாக வளர்ச்சியும் அடையுது. அதுக்கு அடுத்தபடியாக திரவ மேலாண்மை, திரவ ஃபெர்டிலைசர் மேலாண்மையில இதே நான் கோட் மண்ணூரை எடுத்து தண்ணீர்ல ஊற வச்சு அந்த தண்ணீரை எடுத்து இந்த செடிகளுக்கு நான் திரவ ஃபெர்டிலைசரா குடிச்சிட்டு வரேன். அதனால நல்ல மகசூலும் கூட கொடுக்கும். நீங்க இது நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியான வளர்ச்சியும் அருமையான வளர்ந்து உங்களுக்கு உங்களுடைய மாடி தோட்டத்தை அழகு செய்யும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நம்மளுடைய சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.